நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சவுத்லேயே டம்மு டும்மு அப்படின்னு கேப்ஷன் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஊரில் உள்ள எல்லா நல்லவங்களும் நீ சேஃபா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஐயோ தம்பி என்னாச்சு அப்படின்ட்டு ஒரே கேள்விகள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, குண்டு உளுந்த இடமும் தெரியல தடமும் தெரியல, சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கேட்குறீங்க இருங்க நான் ஊருக்கு வந்தோன்னு கொஞ்சோண்டு முட்டாய் தந்தியா, கோடாலி தேலம் கொண்டு வந்தியா, குரங்கு மார்க் சட்டி கொண்டு வந்தியான்னு கேட்பீங்களே, அப்போ ஒரு குண்டை கொளுத்தி வாயில் போடுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்லாமிய நண்பர்கள் ரமதான் மாதத்துல நோன்பு இருப்பாங்க. அப்படித்தான் எங்களோட கேம்ப்லயும் இன்னைக்கு இஃப்தார் பாக்ஸ் ஓப்பனிங். எஸ், நோன்பு முடிச்சு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். தம்பி குட்டி போட்டோ எடுக்கிறான், எல்லாரும் வந்து உட்காருங்கன்ட்டு அண்ணனுங்க சொல்ல, நான் இப்படி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைப்பேன், நான் எடுக்கிறது போட்டோ இல்லை வீடியோன்னு. எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க, நாமளும் இப்போ சாமி கும்பிட்டு போவோம். அல்லாவே ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் லெபன் நம்மளுடைய மோருன்னு சொல்லும் அது, அப்புறம் தக்காளி சட்னியா சாசான்னு தெரியாத அளவுக்கு ஒன்று, அப்புறம் டேட்ஸ் இருந்துச்சு, சம்சா இருந்துச்சு. அந்த பாருங்களேன் பாக்ஸ் சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அம்மாலாம் பார்த்தா அந்த டப்பாவை தான் வாங்கி வச்சுப்பாங்க. அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு கஷ்டப்பட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி சாம்பார் பட்டினது பிடிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த பெட்டியை திறக்கவே முடியலங்க. இந்த பெட்டியை நீ திறக்கிறியான்னு பாத்துருவோண்டா அப்படிங்கிற மாதிரியே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தாங்க. ஆனால் முழு முயற்சியுடன் போராடி திறந்து விட்டேன். அனைவரும் என்னை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, ஓப்பன் பண்ண போறேன். ஆஹா கோழி வேட கோழி, நான் போய் சாப்பிட்டு வரேன். டாடா ஜாலி. 100 நாள் கண்டினியூ வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன சப்போர்ட் பண்ணுறதா கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பா பை, see you.